வெல்கம் டு தன்னாஸ் கிச்சன் அண்ட் கார்டன் பிளாக் சேனல். மாதத்தில் ஒரு நாள் வர சங்கடகர சதுர்த்திக்கு எங்கள் ஏரியா கோவிலில் அவங்க கோவில் சார்பாகவும் பிரசாதம் பண்ணிடுவாங்க. நான் இன்றைக்கி கொழுக்கட்டை செஞ்சு கொண்டு போகலான்னு சொல்லிவிட்டு ஒரு படி அரிசி ஊற வச்சுருந்தேங்க. அது ஊற வச்சது இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ மிக்சியில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு 2 சுற்று சுற்றிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி அரைக்கணும். நான் எப்போ அப்படி தான் அரைப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டோம்னா அது சீக்கிரம் அரைப்படாதுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டேங்க. நான் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொரகொரப்பாக அரைச்சி நான் பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன். அதே மாதிரி இருக்கிற அரிசி எல்லாமே நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இந்த அரைச்ச மாவுலேயே 2 விதமாக செய்ய போகிறேங்க. ஒன்று கொஞ்சமாக வெங்காயம் போடாமல் தாளிக்க போகிறேன். இன்னொன்று வெங்காயம் போட்டு தாளிக்க போகிறேன். ஏன்னா சாமிக்கு நம்ம பிரசாதம் வைக்கும்போது அது வெங்காயம் போடாமல் தான் கொடுக்கணும். அதனால் நான் கொஞ்சமாக மாவை தனியாக வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அது வெங்காயம் போடாமல் வதக்கிறதுக்காக நான் வச்சுக்கிறது. சரிங்களா? இன்னொன்று நான் வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டு தாளிக்க போகிறேன். நம்ம வந்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். அதனால் நான் அந்த மாதிரி செய்ய போகிறேன். அதனால தான் இப்போ மாவு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ வெங்காயம் போட்டு தாளிக்கிறதுக்கு நான் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் தான் 2 எடுத்துருக்குறேங்க. அதையும் நான் மீடியம் சைஸ்க்கு அரிஞ்சு எடுத்து அதை தனியாக வச்சுக்கிறேங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெங்காயம் போடாமல் தாளிக்கிறது இருக்குது இல்லைங்களா, அதை நான் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதெல்லாம் வதக்கிறதுக்கு நான் ஒரு பெரிய வடை சட்டியாக வச்சுட்டேங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா வதக்கி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் பெரிய வடை சட்டி வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூனும் உளுந்து பருப்பு 1/2 ஸ்பூனும் போட்டுக்கிறேன். போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்ச உடனே நான் இந்த வெங்காயம் போடாததுக்கு ஒரு வரமிளகாயும் கருவேப்பிலையும் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். தனியாக கொஞ்சம் மாவு எடுத்து வச்சேன் பார்த்தீங்களா. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ உப்பு போட்டுட்டுங்க நம்ம தாளித்து விட்டுருக்குறோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே கரைச்சி வச்ச மாவை ஊற்றிக்கிறேங்க. ஊற்ற கிண்டிகிட்டே இருக்கிறோம் பாருங்கள். நம்ம விட்டோம்னா ஒரே இடத்துலையே கெட்டியாயிரும். அதனால் நம்ம ஊற்ற கிண்டிகிட்டே இருக்கணும். நான் இப்போ கிண்ட பாருங்கள் மாவு எவ்வளோ சீக்கிரமாக அப்படியே கெட்டியாகி வந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டு இனி இப்போ துருவி வச்ச தேங்காய் இருக்குது, அதை நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதையும் சேர்த்து கிளறி விட்டுக்கிறேங்க. கிளறி விட்டால் இன்னும் பார்த்திங்களா சீக்கிரமாக கெட்டியாயிடுச்சு. இது கெட்டியானோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அப்போ தான் இது ஆறும் சீக்கிரமாக. ஏன்னா இதே வடை சட்டியில் தான் நம்ம வெங்காயம் போட்டு வதக்க போகிறோம். அதனால் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் இட்லி சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுட்டேங்க. இப்போ இந்த சட்டுக்கு நல்ல க்ளீனாக வடை சட்டியில் நான் இப்போ பிரசாதத்துக்காக வணக்கணும் பார்த்தீங்களா, எவ்வளோ க்ளீனாக எடுத்துட்டேன் நான். இந்த வடை சட்டி கழுவவே வேண்டியதில்லை. இது நான் ஸ்வீடன்லேருந்து வாங்கிட்டு வந்தேங்க, எங்கள் பையன் ஊர்லேருந்து. ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது. இப்போ இட்லி சட்டி வச்சு தண்ணி காய வச்சு அந்த துணியை நனைச்சிட்டு இப்போ நான் ஒரு தட்டு வச்சுட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே வெங்காயம் போடாமல் வதக்கணும் பார்த்திங்களா, அது ஆறி இருக்கும். இப்போ அதை நான் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிறேன். நம்ம பிரசாதம் கொடுக்குறதுக்கு அளவாக கொஞ்சமாக நான் மாவு போட்டுட்டேன். அடுத்தது இந்த இட்லி பாத்திரத்தை மாற்றி இந்த அடுப்பில் வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் அந்த வடை சட்டியை வச்சுக்க போகிறேன். இந்த வடை சட்டி தான் க்ளீனாக நான் அந்த சட்டுகத்தில் எடுத்துட்டேங்களா, அதனால் இப்போ நான் மறுபடியும் 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சோடனே எப்போ போல் கடலைப்பருப்பும் உளுந்து பருப்பும் போட போகிறேன். போட்டு அதுவும் நல்லா வறுபட்ட உடனேங்க நான் ஏற்கனவே வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் பொடி அரிஞ்சு வச்சுருக்குறேங்களா, அதை போட்டுக்கிறேன். அதுவும் போட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா ரொம்ப வதங்கக்கூடாது. அந்த வெங்காயம் கலர் மட்டும் மாறணும். ஏன்னா நம்ம இது வேக வைக்க தானே போகிறோம். அதனால் வெங்காய கலர் மாறினா போதும். இது கூட நம்ம லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுட்டு அப்புறம் துருவி வச்ச தேங்காயும் இதுக்குள்ளே போட்டுக்கலாங்க. இதுக்கு கொஞ்சம் நிறையாவே தேங்காய் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் நிறையாவே தேங்காய் போட்டுக்குவேன். போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா கரைச்சி வச்ச மாவை ஊற்றிட்டு நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணுங்க. இப்போ நான் அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கெட்டி ஆகாது. இதெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு அடுப்பை ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு இப்போ கிளறிட்டே இருக்கணும். பார்த்திங்களா எவ்வளோ சீக்கிரமாக கெட்டி ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு கெட்டியானோடனே நம்ம பாருங்கள் அந்த கரண்டியில் நல்லா தள்ளி விட்டுட்டு இப்போ அதுக்குள்ளே நம்ம இந்த வெங்காயம் போடாதது வெந்திருக்கும். பிரசாதத்துக்குன்னு வேக வச்சதை இப்போ தனியாக எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம இப்போ வெங்காயம் போட்டது இருக்குது இல்லைங்களா, அது வந்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக செய்கிறது. அதை இனிமேல் தான் வைக்கணும். இப்போ
அதே இட்லி சட்டியை அடுப்பில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம மேல் தட்டில் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நிறையா வைக்கலாம். அது துணி போட்டுட்டுங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்கும் மாவு. சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி இப்போ நிறையா வச்சுட்டோங்க. வச்சு இப்போ மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடுங்க சீக்கிரமாக. வெந்தோடனே இது பாருங்கள், நம்ம திறந்து பார்த்தா நல்லா கைக்கு ஒட்டாத மாதிரி இருக்கும். அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ எடுத்து இன்னும் கொஞ்சம் ஆற இன்னுமே சீக்கிரம் நல்லாயிருக்கும் அதனோட டேஸ்ட்டோ, மற்றபடி அந்த வெந்தது நல்லாவே தெரியும். இப்போ வெந்துருச்சு பார்த்திங்களா. இப்போ நான் வந்து எடுத்து 1, 2 எடுத்து பாத்திரத்தில் போட்டுட்டு அப்படியே துணியோடு எடுத்து சம்படத்தில் போட்டேங்க. இப்போ பாருங்கள், எல்லா கொழுக்கட்டையும் எடுத்து சம்படத்தில் போட்டு இப்போ கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு ரெடி பண்ணிட்டேங்க. 2 விதமான கொழுக்கட்டையும் தனித்தனியாக பாத்திரத்தில் போட்டு கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு எடுத்துட்டேங்க. ஒவ்வொரு மாதமும் சதுர்த்தி அன்னைக்கு நான் ஏதாவது ஒரு பிரசாதம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவேங்க. அப்படி முடியலன்னா அபிஷேகத்துக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுத்துருவேங்க. நீங்கள் சங்கடகர சதுர்த்திக்கெல்லாம் என்ன பிரசாதம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.